நேற்று பார்த்தீங்கன்னா நான் மொட்டை போட்ட வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் வந்து நான் மொட்டை போட்டதை வந்து அப்லோட் பண்ணல. கணவர் வந்து மொட்டை போட்டதுலேருந்து முட்டி போட்டு நடந்த வரைக்கும் அப்லோட் பண்ணியிருப்பேன். அப்போ வந்து நிறைய சிஸ்டர் அண்ட் பிரதர் வந்து கேட்டிருந்தீங்க, ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்காக தான் அந்த வீடியோவை வந்து மறுபடியும் போடுறேன், பாருங்கள். பார்த்தீங்கன்னா 2 வருஷம் முன்னாடி நான் மொட்டை போட்டிருக்கேன். மனசில் பார்த்திங்கன்னா தாங்க முடியாத ஒரு பாரம் இருக்கும்போது தான் நம்ம வந்து கடவுளை வந்து தேடுவோம். நான் வந்து அப்படிலாம் நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் எப்போதுமே நான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் தான் இருக்குன்னு நினைப்பேன். ஏன்னா மனிதர்களை விட கடவுள் மட்டும்தான் நம்முடைய லைஃப்பில் வந்து இருப்பாருங்கிறது நம்பிக்கை எனக்கு. ஏன்னா மனுஷங்க வந்து நம்மளை ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. ஏன்னா நான் பல தோல்விகளை வந்து பார்த்துட்டேன் என்னுடைய லைஃப்பில். கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா பையனுக்காக வேண்டிக்கிட்டு போட்ட மொட்டை. அவங்க வந்து நல்லா இருக்குங்காக. இந்த கோயிலுக்கு போகிறதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் போக முடியல. மாதாவை பார்க்க எனக்கு பல தடைகள் வந்துச்சு, பல பிரச்சனைகள் வந்துச்சு. இதனால் பல கொஸ்டின்லாம் வந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இதெல்லாம் தாண்டி தான் அந்த கோயிலுக்கு என்னால் போக முடிஞ்சு. நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் எளிதில் பார்த்திங்கன்னா எங்கேயுமே அதாவது ஒரு இடத்துக்கு போக முடியாது. அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போகக்கூடாது. அதையும் தாண்டி தான் நான் அந்த கோயிலுக்கே போனேன். நிறைய நினைப்பீங்க மொட்டை முடியும் எப்படி கண்ண முடியும்னு நினைக்கலாம். அவங்க பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து தலையில் நிறையாவே கோரி ஊற்றிட்டாங்க. அது வந்து சொட்டு சொட்டாக ஆகிட்டே இருந்துச்சு. கண்ணுக்குள்ளலாம் விழுந்துட்டு வாயிலெலாம் விழுந்துட்டு, அதனால தான் கண்ணை மூடி உட்காந்துட்டு அப்படியே. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. முடி இருக்கிறத விட மொட்டை போட்டது ரொம்ப அழகாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? நிறைய பேர் வீடியோ கேட்டிருந்தீங்க. உங்களுடைய கமெண்ட்டுக்கு லேட்டாக வீடியோ போடுறதுக்காக மன்னிக்கவும். இப்போ வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவேன், பாருங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது மனிதர்களை நம்புவதை விட தெய்வத்தை நம்பி போங்க. அதுதான் பெஸ்ட் என்னை பொறுத்தளவு. தேங்க்யூ. ஒரு வழியாக வேளாங்கண்ணி போய் பார்த்திங்கன்னா மொட்டை போட்டாச்சு. வேண்டுதல் பெருசாக வச்சுருந்தோம். மொட்டை போட்டுட்டு முட்டி போட்டு கும்பிட்டு மாதாவை போய் பார்க்கணும் அப்படி சொல்லி தான் நான் வேண்டுதல் பண்ணியிருந்தேன். அதே மாதிரியே மொட்டை போட்டாச்சு. என்னுடைய வீடியோ வந்து அவருடைய ஃபோனில் இருக்குது. நான் அதை அப்புறமா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து கணவர் வந்து எனக்காக சேர்த்து அவரும் மொட்டை போட்டார். மொட்டை போட்டு முடிச்சுட்டு அப்புறம் 6:30 மணிக்கு தான் உள்ளே விடுவோம் முட்டி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் சொன்னாங்க. அதனால் அந்த டைமில் போனோம். செம கூட்டங்க. அதுவும் லீவு நேரம்னா வேளாங்கண்ணி செம கூட்டம். முட்டி போட்டு நடந்துட்டுருக்கேன் பாருங்கள். அந்த பிங்க் கலர் சுடிதார் போட்டு மொட்டை போட்டு அது ரொம்ப ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு நடக்கும்போது ஒன்றும் தெரியலை, ஈஸியாக தான் இருந்துச்சு. அதனால் என் பாட்டில் கடகடன்னு போயிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னால் நகரவே முடியலை. எல்லாருமே அப்போ தான் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக பண்ணிடணும். அதனால் நான் எப்படியாவது முடிச்சிடணும்னு சொல்லிட்டு அங்கே இருந்தவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு வேண்டுதலை முடித்தாங்க. ஏன்னா நம்ம வந்து பல கஷ்டங்கள் மத்தியில் தான் வந்து வாழ்கிறோம். அப்போ வந்து நமக்கு ஒன்று வேணும்னா அதை கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நம்மளால் அடைய முடியுதாங்க இது. நான் பார்க்கும்போது அதாவது இத்தனை வருஷமாக நான் வேளாங்கண்ணிக்கு போயிருக்கேன். அப்போ வந்து நிறைய பேர் முட்டி போட்டு நடப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஆனால் இப்போ தாங்க தெரிஞ்சு ரொம்ப கஷ்டங்க. அப்போ அவங்க எவ்வளோ பெரிய மன உளைச்சலில் இருந்து அந்த வேண்டுதல் வந்து கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சிடுங்க. அதாவது இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம மாதா வந்து கண்டிப்பாக தேடுவோம். நானே அப்படி தாங்க தேடினேன். இந்த வேண்டுதல் எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா என் பையனுக்காக இந்த வேண்டுதல் வந்து நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மாதா வந்து கருணை காட்டுவாங்க. இதுக்கு முன்னாடி ஒருக்கா மொட்டை போட்டிருப்பேன் ஒரு 2 வருஷம் முன்னாடி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்காக போட்டிருந்தேன். என்ன பண்ணேன்னு தெரியல எனக்கு. அதாவது ரொம்ப 4-5 மாதமாகவே ரொம்ப மன உளைச்சலாக இருந்துச்சு. அப்போ வந்து தோணுச்சு, சரி நம்ம வேளாங்கண்ணி மாதாவை வேண்டிக்கிட்டு முட்டை போட்டு முட்டி போட்டு நடக்கலாம் அப்படி சொல்லி தாங்க இந்த வேண்டுதலே வந்து நாங்கள் வந்து பண்ணினோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் வந்து எப்படியாவது முடிச்சிடணும்னு சொல்லி முட்டி போட்டு 4 கால் நடந்த மாதிரி எல்லாருமே என்ன போகிறாங்களா அந்த மாதிரி தாங்க போய் முட்டி போட்டு முடித்தோம். மாதா கண்டிப்பாக வந்து ஒவ்வொருடைய வேண்டுதலையும் கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எந்த அளவு, அதாவது நான் லீவில் ஒவ்வொரு டைமும் போயிருக்கேன். போகும்போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கூட்டம் பார்த்ததில்ல. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். நிறைய பேர் வேண்டுதல் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் உள்ளே போய் பண்ணினோம். அப்புறம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா முட்டி போட்டு இதில் வந்து அங்கே
அதாவது 2 காலை வச்சு மெதுவாக முன்னாடி வச்சு நடந்துட்டு இருந்தாங்க. சரியாக சொல்ல தெரில. அந்த மாதிரி நடந்துட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நடக்கும்போது ரொம்ப கஷ்டமாக, அதாவது முட்டிப்போட்டு நடக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. அப்புறம் பார்த்தேன் நம்ம வந்து மனசால் வந்து அதாவது மாதாவை நினச்சிக்கிட்டே போகலாம் அப்படி சொல்லிட்டு இந்த இடத்த எப்படியாவது அதாவது வேண்டுதல் எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து மாதாவே சரணம், மாதாவை வேண்டிக்கொள்ளும் அப்படி சொல்லி மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே போனேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதா பாடல், அதாவது எனக்கு தெரிஞ்ச மாதா பாட்டு எல்லாத்தையும் சொல்லி 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 பாடி பாடி போயிட்டே இருந்தேன். போனீங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போகும்போது எனக்கு எந்த விதமான கஷ்டமும் தெரிலங்க. எதையுமே வாழ்க்கையில் வந்து நம்ம ஈஸியாக அடைய முடியாது, எந்த பிரச்சனையும் ஈஸியாக வெளியே வர முடியாது. இதாங்க அதை நான் வந்து இப்போ என்னுடைய வேண்டுதல் நிறைவேற்ற இனி மாதா வந்து எல்லாம் பார்த்தேன் என்ற நம்பிக்கையில் தாங்க நான் அந்த வேண்டுதலே பண்ணேன். வேளாங்கண்ணி மாதாவே வேண்டிக் கொள்ளும்.